எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம குகன் டாக்ஸ், உங்கள் குகன் டாக்ஸ். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஸ்பெஷல் டே. 2 நிமிஷம் 52 செகண்ட் இந்த ஒரு வீடியோவுக்காக ஒரு வருஷம் காத்திருந்தோம்னு சொல்லலாம். ஜனநாயகன் படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்கு. கண்டிப்பாக அது உண்மையாலுமே ஒரு பயங்கரமான ஒரு கமர்ஷியலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ட்ரைலர் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ வாங்க ட்ரைலர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல. புசியான மாதிரி தளபதி வெற்றிக்கொண்டா சம்பவம் பண்றவனு கேள்விப்பட்டிருக்க, அதுல காடு வைக்கிறவனு கேள்விப்பட்டிருக்கியா? பயங்கரமா இருக்கு. ஆஹா, டிவிக்கு அந்த படமா பாருங்கப்பா. ஸ்லைஸ் போட்டுவாப்ல. நான் சாதாரண தான் பேபி. அதை செய்யற சம்பவம்லாம் சூப்பரா இருக்கும்னு சொல்லுவாங்க. பயம் இருக்கக்கூடாது சார். விஜய புலி மாதிரி வளர்க்கணும். இந்த வருஷமாவது ஆர்மி அப்ளிகேஷன்ல ஒழுங்கா கையெழுத்து போடணும். இந்த சீன் தான் பயங்கரமா இருக்கும் போல தியேட்டர்ல. என் பொண்ணை தொட சொன்னவன் யாரு? Let's play a game. இந்தியா என் காலடியில வந்த விழும். என்ன எனக்கு நார்மலாம் வேண்டாம். பாருங்க கை எப்படி நடக்குதுங்க. விஜயோட பயத்துக்கு பின்னாடி ஏதோ பெருசா ஒண்ணு இருக்கு. அது தெரிஞ்சா இந்த நாட்டுக்கு வரப்போற ப்ராப்ளத்தையே தடுக்கலாம். மக்களுக்கு நல்லது பண்ற இதுக்குள்ள வராது. உன்னை காப்பாத்திக்கிட்டு ஓடி போய் யார்கிட்ட பயங்கரமா இருக்கும். மொத்த ஐயோக்கியங்களும் ஒண்ணா நிக்கிறாங்க. அவங்க ஜெயிக்க கூடாது. உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. விலகி போகும். மக்கள் அவனை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கொன்ன கடவுள் ஆயிடுவான். அவனை உயிர் தெழ முடியாத சிலுவையில அறையணும். டயலாக்லாம் பயங்கரமா இருக்கு. உன்னை காலி பண்ணிடுவேன், அசிங்கப்படுத்திடுவேன்னு சொல்ற எவனா இருந்தாலும் சரி, திரும்பி போற ஐடியா. I am waiting coming. மக்களுக்கு பண்றதுக்கு அரசியலுக்கு தாக்கப்பட்ட தருணம்டா. கோபாலா வருது. மாஸ் பக்கா மாஸ். இதோட ரிவ்யூவில் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நான் முக்கியமாக ஒன்று சொல்ல வரேன். விஜய் சார் 33 வருஷமாக நம்மளை எல்லாத்தையுமே என்டர்டைன்மெண்ட் பண்ணி இப்போது அவர் வேற ஒரு இடத்துக்கு போகிறாரு. அந்த ஒரு படம், கடைசி ஒரு படம், அது ஒரு ரீமேக்காக இருக்கட்டும் இல்லை எதுவாக வேணா இருக்கட்டும், விஜய் சார் படம் ஐயா இது தளபதி படம். யாராக இருந்தாலும் ஒரு ரீமேக், என்னதான் ரீமேக்காக இருந்தாலும் நிறையா படங்கள் விஜய் சார் ரீமேக் பண்ணியிருந்து அந்த படம்லாம் நல்ல ஒரு ஹிட் அடிச்சிருக்கு. நல்லா அந்த படம்லாம் போர் அடிக்காமல் நம்ம நல்லா பார்த்துருக்கோம். எல்லாத்தோட லைஃப்லையுமே விஜய் சார் இருந்திருக்காரு. இன்னொன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. கேசரியை விட்டுருங்க, தளபதி நடித்தா அது மட்டன் பிரியாணி தான். கண்டிப்பாக தடபுடலாக ஒரு மாஸ் கமர்ஷியல் படம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. கண்டிப்பாக இந்த படம் ஒரு செலிப்ரேஷன் மூடு கொண்டு போய் எல்லாத்தோட ஃபேமிலியும் கண்டிப்பாக போய் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது கூட பராசக்தி படம் ரிலீஸ் ஆகுது. பொலிட்டிக்கலாக இந்த படத்துக்கும் அந்த படத்துக்கும் நிறைய சண்டைகள் போயிட்டுருக்கு. அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. படத்தை படமாக பாருங்கள். அவர் படத்தையும் பாருங்கள், இவர் படத்தையும் பாருங்கள். சண்டை போட்டுக்காதீங்க. படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ரீமேக்காக தான் இருக்கும். இந்த படம் எந்த ஒரு இதுவுமே இல்லை. எச் வினோத் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணல, விஜய் தான் டைரக்ஷன் பண்ணல, நிறைய ஒரு டாக்லாம் போயிட்டு இருக்கு. நான் என்னங்கிறேன், இந்த படத்தை ஒரு படமாக பாருங்கள். ரீமேக் படம், லாஸ்ட் படம், அதை மட்டும்தான் நம்ம மைண்டில் வச்சுட்டு பார்க்கணுமே தவிர்த்து இது ஒரு செலிப்ரேஷன் மூடு கொண்டு போய் ஒரு நம்மளை இத்தனை நாள் மகிழ்விச்ச அவரை வியந்து பார்த்த அவரை நம்ம ஒரு நல்லபடியாக அவரை வழி அனுப்பி வைக்கணும். அதுதான் நம்மளோட ஒரு கடமை. இப்போ ட்ரைலர் ரிவ்யூ போவோம். எப்படி இருக்கு? தரமாக இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. உண்மையாலுமே எப்படி சொல்றது, ஒரு கேஜிஎஃப் லெவலுக்கு அந்த ஒரு மேக்கிங்கை கொண்டு வந்திருக்காங்கன்னு. ஒரு பேன் இந்தியா லெவலுக்கு இந்த படம் இருக்கும்.
பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்க. விஜய் சாரை வச்சு ஒரு 84 நாள் எடுத்திருக்காங்க இந்த படத்தை. அப்போ ஃபைட் சீன் வந்து அந்த அளவுக்கு வந்து விஜய் சாருக்கு மட்டும் எடுத்திருக்காங்க. ஃபைட் சீனும் அந்த அளவுக்கு இருக்கும்னு நான் நம்புறேன். அனிருத்தோட பிஜிஎம் சொல்லவே தேவையில்லை. ட்ரைலர் பார்த்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சு. நம்ம அந்த மாதிரி நம்ம என்னங்கிற ஓவர் எக்ஸ்பிரஷன் வேணாம். நம்ம படத்துக்கு போகிறோம், என்ஜாய் பண்ணுறோம். உண்மையுமே சொல்கிறேன், இந்த படம் நல்லா இருக்குது நல்லா இல்லை அதெல்லாம் தாண்டி நான் விஜய் சாரோட ஃபேனாக தாண்டி இந்த படம் நல்லா இருக்கு நல்லா இல்லை, நான் அந்த படத்தை போய் ஒரு 10 டைம்னாலும் போய் தியேட்டரில் பார்ப்பேன். ஏன்னா இதுக்கப்புறம் அந்த மனுஷன் நம்ம போய் தியேட்டரில் பார்க்க முடியாது. இந்த ஆக்டர் வந்து இந்த நம்ம தமிழ்நாட்டில் வந்து ட்ரோல் ஆக்டராக இருக்கிறதுனால எல்லாரும் கொஞ்சம் பயப்படுறாங்க. இவர் வந்து அந்த ஆக்டரோட படமா, அப்போ விஜய் சார் நடித்தா நல்லா இருக்காது அப்படி இப்படின்ட்டு. படத்தை இங்கே கில்லிக்கு கொண்டு வரும்போது விஜய் சார் எப்படி நடித்தார். பட் இருந்தாலும் கேசரி கிண்டினாலும் பரவாயில்ல, அது தளபதி நடித்தா அது ஒரு திருவிழா. பொங்கல், தீபாவளி எல்லாம் நம்ம தான் ஆகணும்னு முடிவு பண்ணியாச்சு. சரியா, இன்னொரு 7 நாளா 5 நாள் இருக்கு, தின்னுதான் ஆகணும், வேற வழி இல்லை. கேரளாவில் போய் தான் படம் பார்க்கலான்னு இருக்கோம். கண்டிப்பாக FTFS போகிற ஒரு விளாகெல்லாம் எடுத்து போடலான்னு இருக்கோம். போகும்போது அது வந்து ஒரு இதாக இருக்கும். ஃபைனலி இந்த ட்ரைலருக்கு என்னோட இது எனக்கு ஓவர் எக்ஸ்பிரஷன்லாம் இல்லைங்க, எக்ஸ்பெக்டேஷன்லாம் கிடையாது, ஓவர் எக்ஸ்பெக்டேஷனே கிடையாது. இந்த ட்ரைலர் ஒரு நீட்டாக ஒரு ஆவரேஜாக இருக்குது. என்ன அந்த ரீமேக் படம் கொஞ்சம் இருக்கிறனால எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது. படம் பார்க்குற வரைக்கும் இப்போ வரைக்கும் எனக்கு பயமாக தான் இருக்குது. எச்சுனத்து மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஒரு சோசியல் மெசேஜோட எல்லா படமும், ஒரு சமூக கருத்தாக எல்லா படமும் முடிப்பார். அதே மாதிரி இந்த படமும் ஒரு மாஸ் கமர்ஷியலாக வச்சு முடிச்சு மக்களுக்கான ஒரு சோசியல் மெசேஜை கொடுத்து முடிச்சாருன்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து எந்த படமும் சதுரங்க வேட்டைக்கு ஐடியா ஆகுதுப்பா. அவரோட எல்லா படத்துக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இருந்தாலும் சதுரங்க வேட்டை, தீரன் அதிகாரம் மாதிரி அவர் இன்னுமே ஜனநாயகன்னே எடுத்தாலும் அவர் அந்த மாதிரி அந்த 2 படம் மாதிரி அவர் எந்த படமும் எடுக்க முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக இந்த ட்ரைலர் பார்த்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்க, நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்க இந்த ட்ரைலர் எப்படி இருக்குன்ட்டு. ஐயா வீடியோ பார்த்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ போறதுக்கு எங்களுக்கு ஒரு உதவியா இருக்கு. ஏறவே மாட்டேங்குது, ஒண்ணுமே ஏறவே மாட்டேங்குதுங்க, அப்படியே தாங்க இருக்கு. வியூஸ் மட்டும் தான் போகுது. இந்த நியூ இயருக்கு இந்த வருஷத்தோட முதல் வீடியோ இது. ஸோ அதனால கண்டிப்பா எல்லாரும் பார்த்து பண்ணுங்க, பார்த்து பண்ணி கொடுங்க. ரொம்ப கஷ்டப்படுறாப்புல பையன். ஓகே, என்ன வேணாலும் பண்ணுவாப்புல. சரி, டெலீட் பண்ணிடுவாரு, அப்புறம் பார்த்துக்குங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நான் உங்கள் குகன் சிவா வெங்கடேஷ். அடுத்த வீடியோ ஜனநாயகன் வீடியோவில் தான் நம்ம சந்திப்போம். இந்த படத்தை பற்றி நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.